Good morning to all. Welcome to Splendid Leading. Today we have a discussion on 6th standard samacheer kalvi social topic democracy. Democracy means makkalachi. The early man settled near bank of rivers and practiced agriculture. நான் மனித நாகரிகத்தின் தொட்டில் பார்த்தீங்கன்னா ஆற்றின் முகத்துவாரம். ஆற்றில் தான் நாகரிகங்கள் தோன்றுச்சு. தண்ணீரில் தான் நாகரிகம் தோன்றுச்சு. ஏன்னா தண்ணீர் தான் தூய்மையானது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னது மாதிரி தண்ணீரில் தான் உலக நாகரிகம் தோன்றுச்சு. த பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் கிரீஸ். மக்களாட்சியுடைய தத்துவம் எங்கே உதயமாச்சுன்னா கிரேக்க நாட்டில் தான் உதயமாகுச்சு. செப்டம்பர் 15 is celebrated as the International Democracy Day. 15வது செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு அனுசரிக்கப்படுது. Who has the right to work in a direct democracy? All eligible voters டெமோக்ரஸியில் டைரக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கருத்து. டைரக்ட் டெமோக்ரஸி இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் சுவிட்சர்லாந்து நாட்டில் டைரக்ட் டெமோக்ரஸி ப்ராக்டிஸில் இருக்குது. த டெஃபினிஷன் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் டிஃபைன்டு பை அமெரிக்கன் 16th பிரசிடெண்ட் ஆப்ரஹாம் லிங்கன். அவர் தான் டெமோக்ரஸி ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுவது மக்களாட்சி அப்படின்னு சொல்லி வரையறை செஞ்சார். அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற ஜனாதிபதி அவர். பீப்புள் சூஸ் their representatives by giving their votes. எப்படி பீப்புள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எலெக்ஷன் மூலமாக ஓட்டு போட்டு தங்களுக்கு தகுதியான ஆளை தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன் அவர் கண்ட்ரி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இஸ் இன் ப்ராக்டிஸ். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸினா பாராளுமன்ற முறையை நம்ம பின்பற்றுறோம். இது யார்கிட்ட இருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். வாட் இஸ் டெமோக்ரஸி? த சிட்டிசன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி செலக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் த்ரூ elections. Thus they take part in the direct governance in the country. This is called democracy. Democracy அப்படிங்கிறது மக்களாட்சின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். மக்களாட்சி எப்படி மக்களா எல்லா மக்களும் ஆட்சி பண்ண முடியுமானா முடியாது. அதற்கு அவங்க இண்டிவிஜுவலாக ஓட்டு போட்டு தகுதியான பொருத்தமான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க கலெக்டிவாக. அதுதான் டெமோக்ரஸி. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி? தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் ப்ராக்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. பல்வேறு மக்களாட்சி தத்துவங்கள், முறைகள் நடைமுறையில் இருக்குது. அமங் தோஸ் டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி ஆர் தி மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதில் 2 டெமோக்ரஸி இருக்குது. ஒன்று பாப்புலர் டெமோக்ரஸி, இன்னொன்று டைரக்ட் டெமோக்ரஸி. பாப்புலர் டெமோக்ரஸி நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் பிக்கஸ்ட் டெமோக்ரஸியில் ஃபாலோ பண்ணுறோம். சுவிட்சர்லாந்தில் டைரக்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறாங்க. டைரக்ட் டெமோக்ரஸி, இன் ஏ டைரக்ட் டெமோக்ரஸி the citizens can make laws. ஒரு சிட்டிசன் மட்டும்தான் சட்டத்தை உருவாக்க முடியும். ஆல் சேஞ்சஸ் ஹாவ் டு பி அப்ரூவ்டு பை தி சிட்டிசன்ஸ். எல்லா சேஞ்சஸுமே சிட்டிசன் தான் அப்ரூவல் பண்ண முடியும். த பொலிட்டிஷியன்ஸ் ஓன்லி ரூல் ஓவர் த பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர். எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து. பொலிட்டிஷியன்ஸுக்கு அப்போ என்ன தான் வேலைன்னா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் எல்லா ரூல் அண்டு மேக்கிங் சேஞ்சஸ் எல்லாமே சிட்டிசன் கையில் தான் இருக்குது. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி மீன்ஸ் in a representative democracy, all the members should be represented by a group of representatives. பிரதிநிதித்துவ ஆளுமை, அதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டு செலக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்ட். எலெக்ஷன் மூலமாக அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஆன் பிஹால்ஃப் ஆஃப் பீப்புள், மக்களின் சார்பாக தீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்டைன் த பவர். அப்டைன் த பவர்னா பவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளுதல். டு டேக் டெசிஷன்ஸ் இன் எ டெமோக்ராட்டிக் மேனர். டெமோக்ராட்டிக் மேனர்னால் 4 பேரோட ஒப்புதல் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவலாக தன்னிச்சையாக டெசிஷன் எடுக்க முடியாது. திஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. வாட் ஆர் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன்ஸ் தட் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பு கூறுகள் என்ன? சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா சிறப்பு கூறுகள். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கைட்ஸ் இண்டியன்ஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் லா அண்ட் ஆர்டர். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லா அடிப்படையிலுமே இந்தியர்களை கைட் பண்ணுது. லா அண்ட் ஆர்டரை அது ரெகுலேட் பண்ணுறதுக்கு அது பயன்படுது.
நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா இந்தியாவுடைய ஹோலி புக், சாக்ரட் புக், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய புனித நூல் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். இட் என்ஷூர்ஸ் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் டு எவ்ரி ஒன். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதி அனைத்தையும் வந்து உறுதி செய்யுது. இது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். இட் டிஃபைன்ஸ் த பொலிட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், த பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசியல் கொள்கைகளை வந்து இது டிஃபைன் பண்ணுது. அரசியல் நிர்வாகத்தோடைய அமைப்பை வந்து இது வரையறுக்குது. அரசு எந்திரத்துடைய பவர் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகளை வந்து தீர்மானம் செய்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன். இட் ஃபிக்ஸஸ் த ரைட் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த சிட்டிசன். ரைட்ஸ்னால் வந்து என்னது, உரிமைகள். டியூட்டிஸ்னால் சிட்டிசனுடைய கடமைகள். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்னால் வழிகாட்டு நெறிமுறைகள். இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டும். அந்த நெறிமுறைகள் உள்ளடங்கியது நம்ம இந்திய அரசாங்க சாசனம். இட் இஸ் த லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. உலகத்திலே நிறையா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் உலகத்திலே ரொம்ப பெரிய ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாரு இதோடைய ஆர்கிடெக்ட் டாக்டர் அம்பேத்கர். டிஸ்கஸ் அபவுட் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. மக்களாட்சியுடைய நன்மை தீமைகள் என்ன, மெரிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, a democratic is better form of government because it is more accountable form of government. Responsibility and accountability அப்படிங்கிற two terms we are used in our daily conversation. The responsibility and accountability both terms are similar in meaning. ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங் தான். ஆனால் அக்கௌண்டபிலிட்டினா the person accountable to the government or people. ரொம்ப அவர் பொறுப்புள்ளவராக இருந்துக்கணும். ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து மக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ அவர் பொறுப்பு மிக்கவராக நடந்து தான் ஆகணும். ரெஸ்பான்சிபிலிட்டியை விட ஹை லெவலில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அதுக்கு பேர் தான் அக்கௌண்டபிலிட்டி. டெமோக்ரஸி இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் டெசிஷன் மேக்கிங். டெமோக்ரஸி மூலமாக டெசிஷன் மேக்கிங், தீர்மானிக்கிறது அல்லது டெசிஷன் எடுக்கிறது, முடிவுகள் எடுக்குங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், அல்டிமேட் விஷயமா இருக்கிறது தான் முடிவு எடுக்கிறது. ஆனால் அந்த தன்னிச்சையாக முடிவு எடுக்கும்போது சில ஆபத்துக்கள், பிரச்சனைகள் தவிர்க்க முடியாததாகிடுது. அதனால் 4 பேர்கிட்ட கலந்து ஆலோசிக்க வேண்டியது. அதனால தான் நம்ம இந்தியா மாதிரி ஒரு பிக்கஸ்ட்டு பாப்புலேட்டட் கண்ட்ரியில் வந்து டெமோக்ரஸி, அதாவது பாப்புலஸ் டெமோக்ரஸி சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் வந்து குவாலிட்டி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் என்ஷூர் ஆகுது. டெமோக்ரஸி என்ஹான்சஸ் த டிக்னிட்டி ஆஃப் சிட்டிசன். மக்களுடைய கண்ணியத்தை வந்து உறுதி செய்யுது. ரைட்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, டியூட்டிஸு, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸு, ஜஸ்டிஸு எல்லாமே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மூலமாக என்ஷூர் ஆகுது. புவர் அண்ட் லீஸ்ட் எஜுகேட்டட் ஆஸ் சேம் ஸ்டேட்டஸ் ஆஸ் த ரிச் அண்ட் எஜுகேட்டட். ஏற்றத்தாழ்வுகளில் படித்தவன் படிக்காத எல்லாருக்குமே ஒரே ஓட்டு தான். 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் அவர் வந்து ஒரு ஓட்டு போடலாம். தனக்குரிய தலைவரை, பிரைம் மினிஸ்டரை, பிரசிடெண்ட்டை, தனக்குரிய சீஃப் மினிஸ்டரை அவர் தேர்ந்தெடுக்கலாம். பிரசிடெண்ட் டைரக்டாக தேர்ந்தெடுக்க முடியாது. டெமோக்ரஸி அலோஸ் ஆஸ் டு கரெக்ட் ஓன் மிஸ்டேக். டெமோக்ரஸி மூலமாக நம்மளுடைய மிஸ்டேக்கை நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டெமோக்ரஸியில் வந்து சில தீய விளைவுகள் இருக்குது. தீய விளைவுகள்னால் இது வந்து இன்னெவிட்டபிள்னு சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாது. இப்போ உதாரணமாக நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் கொடூரமான தண்டனைகள்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. அரபு கண்ட்ரீஸ்லாம் பெரிய தவறுகள் செஞ்சாங்கன்னா பெரிய தண்டனைகள் வழங்கப்படும். மரண தண்டனை நிறைவேற்றுவது ரொம்ப நார்மல். நம்ம இந்தியாவில் மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அவன் தப்பிச்சு சட்டத்தின் ஓட்டை வழியாக வந்துடான். அதெல்லாம் ஒரு டெமோக்ரஸியில் ஒரு டிமெரிட்ஸாக தான் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணோம்னா வரும். ஸோ நம்ம டெமோக்ரஸியுடைய டிமெரிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். லீடர்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங் லீடிங் டு இன்ஸ்டெபிலிட்டி. லீடர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாங்க, டிஎம்கே இருந்தாங்க, காங்கிரஸ் வந்தாங்க, பிஜேபி வந்தாங்க, வேறு ஏதாவது கட்சி வந்தாங்க. அப்படின்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரியும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருப்பாங்க. கட்சிக்கு ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க. கட்சியுடைய சித்தாந்தங்கள், கருத்தாந்தங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாறும்போது அவங்களுடைய பாலிசி, ஸ்கீமு, சிஸ்டம் எல்லாமே மாறும். இது வந்து மக்களை தான் அஃபெக்ட் பண்ணும். டெமோக்ரஸி இன் ஆல் அபவுட் பொலிட்டிக்கல் காம்படிஷன். டெமோக்ரஸினா பொலிட்டிக்கல் காம்படிஷன், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி காம்படிஷன் தான்.
and power play, and there is no scope for morality. மொராலிட்டியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி உள்ள விஷயங்கள் கிடையாது. தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும், காம்படிஷன் வரும், ரைவல்ரி ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஓவர்லாப்பிங் ஆட்டிடியூடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாகுது. So many people have to be consulted in a democracy that it will lead to delays அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெமோக்ரஸியில் வந்து டிலே தான் எல்லாத்துலேயுமே ஆகுது. நம்ம எதையுமே நம்ம குயிக்காக நம்ம பண்ண முடியலை. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள சில விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாவில் நம்ம அடாப்ட் பண்ண முடியலை. டெமோக்ரஸி லீட்ஸ் டு கரப்ஷன் ஃபார் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரல் காம்படிஷன். கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து வே ஆஃப் லைஃபாக தான் இருக்குது. கரப்ஷன் அப்படின்னா என்னது? ஊழல். பிரைப் அப்படின்னா லஞ்சம். அப்போ அந்த கரப்ஷன் வந்து எலக்ட்ரல் காம்படிஷனில் ஜெயிக்கிறக்காண்டி எல்லா லெவல்லையும் கரப்ஷன் வந்து நிறைஞ்சிருக்கு. இது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிறது மாதிரி தெரியுதே ஒழிய டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஆர்டினரி பீப்புள் டு நாட் நோ வாட் இஸ் குட் ஃபார் தம், தே ஷுட் நாட் டிசைட் எனி திங். ஆர்டினரி பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது எது அவங்களுக்கு ஏற்புடையது, எப்படி எதை டிசைட் பண்ணுறது, அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து இந்த எலக்ட்ரல் காம்படிஷனில் எது ஆளுங்கட்சி எது எதிர்கட்சி அவங்களுடைய காம்படிஷனில் இவங்க பயணிக்கிறாங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்க ஓட்டு போட வைக்கிறாங்க. அப்போ இது ஒரு டெமோக்ரஸியோட ஒரு டிஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் சொல்லுது. த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஜென்ரல் அசம்பிளி ரீசால்வ் டு அப்சர்வ் 15th செப்டம்பர் ஆஸ் தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி இன் 2007. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனை வந்து என்ன சொல்கிறோம்னா வேர்ல்டு பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா உலகத்தில் 200 கண்ட்ரிகளுக்கு மேலே இருக்குன்னா அந்த 200 கண்ட்ரிகளோடையும் கனெக்டடாக இருந்து அந்த 200 கண்ட்ரிகளுக்கும் வந்து ஆலோசனை வழங்கி சஜஷன் வழங்கி எல்லா நன்மைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து செப்டம்பர் 15, 2007 டெமோக்ரஸி டே, இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஸ் தி லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. நமக்கே தெரியும் உலகத்திலே பெரிய ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். 400 ஆர்டிகிள், அதாவது 400 சரத்துக்களுக்கு மேலே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. 440க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் ஹெடட் பை டாக்டர் B.R. அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி எழுதுனாங்கன்னா வந்து டாக்டர் அம்பேத்கர் உட்காந்து எழுதலை. அவரோட ஒரு ரிசர்ச் டீம், அந்த லாயர்ஸ் டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவங்கள்ட்ட உள்ள அந்த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸு ஃபீச்சர்ஸு அது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு, இந்தியன் கல்ச்சருக்கு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஃபிட் ஆகுமா, கல்ச்சுரலாக, பொலிட்டிக்கலாக, மாரலாக, ரிலீஜியஸாக அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி அதில் உள்ள நல்ல சாலியன் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணோம். அதனால தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மற்ற எல்லா கான்ஸ்டியூஷனை காட்டிலும் சிறந்ததாகவும் இன்றைக்கு வரைக்கும் அப்ளிகபிளாகவும் கருதப்படுது. எல்லா ஃபீச்சர்ஸையுமே உள்ளடக்கியது. ஆல் ஃபீச்சர்ஸ் ஆர் இன்க்ளூடட். In India, all the people above 18 years of age enjoy universal adult franchise. Universal adult suffrage அப்படின்னு சொல்லுவாங்க. 18 வயசு பூர்த்தியான அனைவருமே வந்து இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட்டு போட்டு அவங்களுக்குரிய தலைவர்களை ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்கலாம். அது இந்தியாவுடைய சட்டம். இதுக்கு முன்னாடி 21 இயர்ஸ் இருந்துச்சு. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி பீரியடில் வந்து 21லேருந்து 18 இயர்ஸாக வந்து அது ரெடியூஸ் ஆச்சு. The oldest and longest functioning parliament in the world is Iceland democracy. ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி தான் வந்து உலகத்திலே வந்து ஓல்டஸ்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட். The chief architect of Indian Constitution is Dr. Ambedkar. USA follows representative democracy. நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. Presidential democracy is practiced in USA and Canada. Presidential democracy. Even ஸ்ரீலங்காவில் கூட presidential democracy தான். Presidential is followed in USA. The Constitution of India guarantees 6 fundamental rights to its citizens. Fundamental rights வந்து பார்த்தீங்கன்னா 6 fundamental rights
கொடுக்குறாங்க, அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த உரிமைகள் நம்மளுக்கு மறுக்கப்பட்டுச்சுன்னா we have to approach court to settle the problem. What is a government? A group of people with the authority to govern a country is called government. நிர்வாகம் பண்ணுறது, ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறது தான் கவர்மெண்ட். How did Abraham Lincoln define democracy? Abraham Lincoln defined democracy as government of the people, by the people and for the people. மக்கள். What is meant by democratic decision making? Democratic decision making na enna? In the system of democracy, the power to take decisions does not lie with the head. தலைவனுக்கு மட்டும் டெசிஷன் மேக்கிங் பவர் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து அந்த டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங். ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் ஹோல்ட் ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் அண்ட் டேக் ஃபைனல் டெசிஷன்ஸ் ஒன்லி வென் எவ்ரி ஒன் இஸ் கன்வின்ஸ்டு. எல்லாரும் கன்வின்ஸ் ஆனால் தான் அந்த டெசிஷன் எடுக்க முடியும். திஸ் இஸ் கால்டு டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங். வாட் ஆர் தி எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி? மக்களாட்சியுடைய நோக்கம்தான் என்ன? டு ப்ரெசர்வ் அண்ட் ப்ரமோட் the dignity and the fundamental rights of the individual. மக்களுடைய ரைட்ஸு டிக்னிட்டியை பாதுகாக்கிறதும் ப்ரமோட் பண்ணுறதும் தான் வந்து டெமோக்ரஸியுடைய முக்கிய நோக்கம். டு அச்சீவ் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது தான் டெமோக்ரஸியுடைய நோக்கம். அந்த காலகட்டத்தில் தான் வந்து 1952 வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. 53 வந்து எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து பிளானிங் கமிஷன் கொண்டு வந்தாங்க. பிளானிங் லான்ச் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் டெவலப்மெண்ட்டு, சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஹெச்ஆர்டி. இதெல்லாம் என்ன பர்பஸ்? வாட் இஸ் த ரேஷ்னல் பிஹைண்ட் திஸ் அப்படின்னா, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் அண்ட் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் அண்ட் ப்ரெசர்விங் த ஹியூமன் வேல்யூஸ். இதுதான் மெயின் நோக்கம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு, சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, இதுதான் வந்து டெமோக்ரஸியுடைய முக்கிய நோக்கம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து நம்ம யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா வந்து அவங்க வந்து திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம அநாகரிகமான வார்த்தைகளை கூட பயன்படுத்துவோம். ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது. ஆனால் ஒரு டெமோக்ரஸியுடைய முக்கியமான டியூட்டி, we have to consider the role, the requirements of the transgenders. அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய நீடு என்ன, அவங்களுக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கா, அவங்களுக்கு வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அது மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் சிஸ்டம் அல்லது இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி அல்லது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அல்லது இன்க்ளூசிவ் க்ரௌத் அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம இந்தியா மையமாக வச்சு செயல்படுது. இப்போ இன்க்ளூசிவ் க்ரௌத் கரெக்டாக இருக்கணும்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்து அரவணைச்சு கொண்டு போகணும். அதுதான் டெமோக்ரஸியுடைய கோர் வேல்யூ. டு எஸ்டாப்ளிஷ் த ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி தான் வந்து ஆட்சி நடக்கணும். அதுதான் ரூல் ஆஃப் லா. டு எனேபிள் த பீப்புள் டு சூஸ் தேர் கவர்மெண்ட், கவர்மெண்ட்டை வந்து பீப்புளே சூஸ் பண்ணுறது. டு ஒர்க் டுவர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி வித் தி ஹெல்ப் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஆர்கனைசேஷன் லெவலில் கூட ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆர்கனைசேஷனல் ப்ரொடக்டிவிட்டியும் எஃபெக்டிவ்னஸும் என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஒரு நாட்டுடைய எஃபெக்டிவ்னஸ் அல்லது ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் அல்லது ஒரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட், இதெல்லாம் பாசிபிள் எப்போனா பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் அது பாசிபிள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.